ராமநாதன் அர்ஜுனா அவர்களே, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா தியானம் செய்து உங்க மனதோடு நீங்கள் பேசுங்கள். நீங்கள் செய்வது சரியா பிழையா? நீங்கள் பேசுவது சரியா பிழையா? உங்களுடைய நடவடிக்கை சரியா பிழையா? என்னுடைய இந்த இலங்கை தாயகத்திலே என் நாட்டு மக்களின் மனதை அமைதிப்படுத்தும் அளவுக்கா நான் நடந்து கொள்ளுகின்றேன் என்று யோசியுங்கள். தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து அல்லவா நீங்கள் வளர்ந்தீர்கள். அந்த வாயால் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று யோசிப்பதற்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? என்ன செய்வது? நீங்கள் படித்த பட்டதாரி தானே. நீங்கள் படித்த அறிவாளி இல்லை என்று நான் நினைக்கின்றேன். என் மீது கோபப்படாதீர்கள். நான் ஒரு துறவியாக உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கின்றேன். இந்த நாட்டிலே யாருடைய சூழ்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட மாபெரும் ஒரு யுத்தம் நடந்து இந்த நாட்டிலே தமிழர்களும் சிங்களவர்களும் பட்ட கஷ்டங்களும் பட்ட துன்பங்களும் வேதனைகளும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானத்தையும் நிலவ வேண்டும். மக்களுடைய மனங்களை அமைதிப்படுத்த வேண்டும். பிழைகளை திருத்த வேண்டும். நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வைக்க வேண்டும் என்று இரவு பகலாக நாங்கள் சிந்தித்து யோசித்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம், சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான இடங்களில் மௌனமாக இருந்து நாங்கள் இந்த நாட்டிலே மக்களை ஒன்றிணைப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இருந்தும் என்ன பலன்? உங்களை போல் உள்ளவர்கள் நாம் செய்யும் சேவைக்கும் தடையாக வந்து விஷத்தை விதைக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? இலங்கையின் பாராளுமன்றத்திலே இருந்து கொண்டு இந்த நாட்டையும் நீங்கள் இந்தியாவுக்கே கொடுத்து விடுங்கள், தமிழ்நாட்டுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றீர்கள். அங்கே ஒரு பிரச்சனை உருவாகின்றது. அதை தாண்டி நீங்க பாரத தேசம் தமிழகத்திற்கு போய் தமிழகத்திலே பல மைக்குகளுக்கு முன்னாலே நின்று அங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை மைக்குக்கு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றீர்கள். எங்கே போனாலும் இந்த மீடியாக்காரர்கள் குழப்பத்தை கொண்டு வருபவர்களுக்கு தான் மைக்கை கொண்டு வந்து பிடிப்பார்கள். தமிழகத்திலேயும் உங்களுக்கு மைக்கை பிடித்தார்கள். தமிழகத்திலே உள்ளவர்களை நீங்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு வந்தீர்கள். அங்கேயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு வந்தீர்கள். இங்கே மீண்டும் வந்து பாராளுமன்றத்திலே நின்று கொண்டு நீங்கள் இங்கிருந்து நான் துப்பாக்கி கொண்டு வந்திருந்தால் அங்கே உன்னை சுட்டிருப்பேன் என்று சொல்லி தமிழகத்திலே இருக்கக்கூடிய சில மனிதர்களை நீங்கள் அச்சுறுத்துகின்றீர்கள். எந்த விதத்தில் நியாயம்? சமய ரீதியான நியாயமா? ஆன்மீக ரீதியான நியாயமா? இலங்கையின் அரசியல் ரீதியான நியாயமா? இல்லை உங்களுடைய படிப்பு ரீதியாக நியாயமா? இது அதையும் தாண்டி அங்கே சொல்லுகின்றீர்கள், நான் பேசிவிட்டு இலங்கைக்கு போனால் இலங்கையிலே என்னை கைது பண்ணுவார்கள் என்று. அப்போ உங்களுக்கு தெரியும் எதை பேசினால் எங்கே பிரச்சனை வரும், எங்கே நின்று பேசினால் எந்த பிரச்சனையை கொண்டு வரலாம். ராமநாதன் அர்ஜுனன் அவர்களே, மீண்டும் இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு குழப்பத்தை கொண்டு வரத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சிங்கள மொழியில் பேசுவது வேறு, தமிழ் மொழியில் பேசுவது வேறு. சிங்களம் தெரியாதவர்களுக்கு தெரியாது நீங்கள் தமிழ் மொழியில் என்ன பேசினீர்கள். தமிழ் தெரியாதவர்களுக்கு தெரியாது, சிங்களம் தெரியாதவர்களுக்கு தெரியாது நீங்கள் சிங்கள மொழியில் என்ன பேசினீர்கள். ஆனால் நீங்கள் பேசுவது எல்லாம் எங்களுக்கு புரிகின்றது. உங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு புரிகின்றது. உங்களிடம் ஆன்மீகமும் இல்லை, அறிவும் இல்லை. நீங்கள் வாங்கிய பட்டம் யாரு மேடை ஏற்றி உங்களுக்கு நீ பட்டதாரி என்று கொடுத்தார்கள்? உங்களுக்கு வைத்தியர் என்று அந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள்? உங்கள் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு இளம் சமுதாயமாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டிலே மக்களை சமாதானத்தோடு வாழ வைக்க வேண்டும். மக்களை பட்டினியில் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இனப்பிரச்சனைகள் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கலவரங்கள் வராமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இலங்கையின் பாராளுமன்றத்திலே நீங்கள் சென்றீர்கள், உங்கள் வைத்தியர் தொழிலையும் விட்டுவிட்டு அங்கே நீங்கள் எப்படி கம்பீரமாக பேச வேண்டும், அறிவுபூர்வமாக நீங்கள் எப்படி பேச வேண்டும், உங்களை மக்கள் மதிக்கும் அளவுக்கு நீங்கள் எப்படி பேச வேண்டும், உங்களுக்கு ஓட் போட்டு உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், என்னுடைய ஓட்டை நான் வீணாக்கவில்லை என்று.
ஆனால் உங்களுக்கு ஓட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய உறவுகள் இன்று கடுமையாக கவலைப்படுவார்கள். இதெல்லாம் பேசுவதற்கு இப்படியான ஒரு மனிதனுக்கா நாங்கள் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் என்று கவலைப்படுவார்கள். இந்த நாட்டின் சட்டம் சரியாக இருந்தால் உங்களை உடனடியாக கைது பண்ண வேண்டும், விசாரணைகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு நான் நினைக்கின்றேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களை சபிக்கின்றார்கள், ஏசுகின்றார்கள். ஏன் வைத்தியர் அவர்களே, அர்ஜுனா அவர்களே, சற்று யோசியுங்கள். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தியானம் செய்யுங்கள். உங்கள் மனநிலையை ஒரு இடத்துக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் பிழையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு நீங்கள் குருவாக இருங்கள். உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுக்கு நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருங்கள். உங்களை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் பெருமை சேர்க்கும்படியாக நீங்கள் உங்களுடைய சேவையை தொடருங்கள். நீங்கள் நல்லபடியாக சேவையை செய்து கொண்டு போனால் உங்கள் பின்னால் நாங்கள் இருந்து உங்களுக்கு ஆலோசனை தருவோம். வேண்டாம், இன்னும் நிறைய பேச வேண்டும். அடுத்தடுத்து நான் பேசுவேன். மீண்டும் உங்களுக்காக நான் பேசுவேன். இதை பகிருங்கள். அவர் பார்த்து எங்கேயோ ஒரு இடத்தில் யோசிக்கிறதுக்கு எங்களுடைய வார்த்தைகள் உதவியாக இருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.